ஹாய் மக்களே, நம்ம வீடியோக்கோ ஸ்டாப் ஆக போகுது இனிமேல் கிடையாது அந்த மாதிரி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே யாருமே பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்காது. அப்போனா பயப்படாதீங்க. ஆல்ரெடி வாங்கினவங்களாம் ஏதாவது ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே டெய்லியுமே நம்ம கிராஷ் கோர்ஸ் போக தான் போகுது. இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்துடுவேன், நாளைக்கும் வந்துடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் நான் சொன்ன வேலிட்டி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் டைமாக போக போகுது. அதே மாதிரி புதுசாக அப்போ வாங்க முடியாது அப்படியும் கிடையாது. நாளைக்கு கண்டிப்பாக இருக்காது. அடுத்த அப்டேட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இன்னைக்கு நைட்டு 12 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட் நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டா அப்படி என்ன ரீசன் நீ சொல்லணும்ல அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட யூசர் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம டேட்டா வாங்கியிருந்தோம். அதாவது டேட்டா மீன்ஸ் அந்த யூசர் அலோகேட் பண்ணுறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஜிபி ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது முடிஞ்சுன்னா அடுத்து ரீசார்ஜ் பண்ணால் திருப்பி அவன் நெட்டு கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் மக்களே. ஸோ ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். இன்னும் ஒரு 70 to 50 யூசர்ஸ் வரைக்கும் பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி 12 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம யூசர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அது மட்டும் கிடையாது. பின்னாடி பேக்கெண்டில் சர்வர் காஸ்ட், அந்த டேட்டா ஸ்டோர் ஆகுது இல்லையா, வீடியோ ஸ்டோர் ஆகுது இல்லையா, வீடியோ எப்போ பார்த்தாலும் இருக்கணும் கரெக்டாக. யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த வீடியோஸ் இருக்கும். பட் நம்ம யூடியூப் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளாம் ரொம்ப 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 கம்மி. யூடியூப்போட சர்வர் காஸ்ட் அவங்களோட ரெவென்யூலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்போட நீங்கள் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பல $0.000 சொல்லலாம். அவனால் எவ்வளோ வீடியோஸும் பேக்கப் வச்சுக்க முடியும், எவ்வளோ வீடியோ கொடுக்க முடியும். வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்கடா, ஒரு நாள் ஃபுல்லாக அவன் பண்ண முடியும். பட் நம்ம அப்படி கிடையாது இல்லையா. நம்ம வாங்குறதே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வீடியோ கோர்ஸே விற்கிறோம். பட் அதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம சரி மக்கள் கம்மியாக கொடுக்குறோம், ஒரு 600 பெண்ணி கூட பார்த்தீங்கன்னா வெறும் 649 rupees கொடுக்குறோம். ஆனால் நம்ம கொடுக்குற வீடியோஸ் இல்லை, வெறும் 649க்கு நான் எடுக்கிறேன், காவியா எடுக்கிறாங்க, ரீனா எடுக்கிறாங்க, லிவின் எடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தீங்கனாலே 5 வீடியோ கொடுக்குறோம். இந்த 2 மாதத்துலேயே ஒரு 250 வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரெக்டாக, மண்டே டு ஃப்ரைடே வச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டோரேஜுக்கான காஸ்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் மக்களே பயப்படாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வாங்கினவங்களும் இப்போ இனிமேல் வாங்க முடியாதா அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அப்படிலாம் விட்டுற மாட்டோம். நம்ம அடுத்து நம்ம எப்படி சொல்கிறது, பக்காவாக இன்னும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறையா திட்டங்கள், நிறையா ஐடியாஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கோம். அப்போனா முடியாதா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இந்த டெக்னாலஜியில் எல்லாமே பாசிபிள் மக்களே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு, 200 பே பண்ணுறோம், அவங்க வீடியோ போடுறாங்க. பட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா காஸ்ட், சர்வர் காஸ்ட் எல்லாமே டெக்னிக்கலாக ஆக தான் செய்யும். நீங்கள் வர காசு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணால் கூட அதுக்கு 18% டாக்ஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம சர்வர் காஸ்ட் கட்டி தான் ஆகணும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்ம வச்சது ஒரு ப்ராப்ளமானு கேட்டால் எஸ், அதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். பட் இனிமேல் இப்போ ப்ரைஸ் நீங்கள் ஏற்றிடுவீங்களா? அப்போ அடுத்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணுற மீன்ஸ் இருக்காது மக்களே. ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பக்காவான சொல்யூஷனோட இன்னும் நம்ம எப்படி சொல்கிறது, நீங்கள் நம்பி நிறையா பேர் படிக்கிறீங்க கரெக்டாக. நம்ம கேஆர்லாஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இன்னும் நம்ம அடுத்தடுத்த நல்ல திட்டங்களும் வச்சுருக்கோம் சரியா. ஸோ அதனால் பயப்படாதீங்க மக்களே. ஏதோ சொல்ல வந்தேன், செம்ம பாயிண்ட் விட்டேன். இப்போ அப்போனா நீங்கள் காசு ரொம்ப ஏற்றிடுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த 999க்கு மேலாம் உங்களை தாண்ட விட மாட்டோம் மக்களே. ஸோ அந்த ரேஞ்சு வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஏற்றினா அவ்வளோதான் ஏற்றுவோமே தவிர, இந்த ஒரு 3000 4000 5000 அப்படி கூட வைக்கலாம். அப்படி வச்சா ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டுக்கு நம்ம வைக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். பட் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, நம்ம அவ்வளோ தூரம் வச்சு நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்மளும் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம், படிக்கிற பசங்க படிக்கட்டும். ஸோ அப்படி தான் நினச்சி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் பயப்படாதீங்க. எப்பயுமே வீடியோஸ் இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தாலும் 3 மாதம் வச்சு கழித்தாலும், ஏன்னா ஒவ்வொரு வீடியோமே பார்த்து சிரிக்கிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட எனக்கு பல மடங்கு இருக்கும். இப்போ CI2 CI1 மெயின்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினுமே கொண்டு வந்து அழகாக நான் அப்படியே எப்படி சொல்கிறது, அதே பார்த்தா புரிகிற மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி அப்படியே பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் பயந்துடாதீங்க. ஸோ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் இனிமேல் இந்த 12க்கு மேலே மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். இன்றைக்கி நைட்டோடு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். பட் அடுத்தும் நம்ம சார் இப்போ எங்கிட்ட காசுலாம் இல்லை சார், நான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் அடுத்த வாரம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட பயப்படாதீங்க. அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நியூ அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட்ஸ் கொரீஸ் இருந்தால் கூட எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட லீவ் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோஸ் மேக் பண்ணுறான். ரீனா மேம் வீடியோஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை தேங்க்ஸ்.